எல்லோருக்கும் வணக்கம். இங்கிலீஷ் நியூ இயர் வந்தாச்சுது, பொங்கல் வந்தாச்சுது, ஈத் வந்தாச்சுது, ஈஸ்டர் வந்தாச்சுது, இப்போ தமிழ் நியூ இயரும் வந்தாச்சுது, விசுவும் வந்தாச்சுது. சொல்ல போயாச்சுன்னா ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு பண்டிகை நமக்கு வருது. ஒவ்வொன்னா வர வர ஒவ்வொன்னா நம்மளும் கொண்டாட கொண்டாட நமக்கும் சந்தோஷமா தான் இருக்குது. அது மட்டும் இல்ல, மனசுல ஒரு மாதிரி ஒரு நம்பிக்கையும் நமக்கு இருக்குது. தமிழ் நியூ இயர் நான் என்னலாம் பண்ணேன்ட்டு பார்க்கலாம். காலையில எந்திரிச்சு வெளிய முத்தம்லாம் தொளிச்சு, கோலம்லாம் போட்டுட்டு, நம்ம வீட்டு தோட்டத்தில உள்ள பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்து கடவுளுக்கு அழகாட்டு அலங்காரம் செய்துட்டு, ஒரு விளக்கும் கொளுத்திட்டு, "கடவுளே இந்த உலகத்தில எல்லாரும் நல்லா இருக்கணும். நல்லதே எப்போதும் கேட்கணும்." அப்படின்ட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு, அப்படியே கிச்சனுக்கு வந்தாச்சுது. காலையில வழக்கமாட்டு நான் ஹெர்பல் வாட்டர் தான் குடிக்கிறது. இன்னைக்கு தமிழ் நியூ இயர்ல, அதனால பால் காய்ச்சி அப்படியே ஒரு டீயும் குடிச்சிட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு சாம்பாரும் செய்துட்டு, நான் எப்போதும் இந்த மாரி தமிழ் நியூ இயர், இங்கிலீஷ் நியூ இயர்லாம் வந்துச்சுன்னா, காலையிலே ஸ்வீட் ஏதாவது பண்ணிருவேன். அதுவும் ஈஸியா நம்ம பண்ணக்கூடியது இந்த கேசரி தான். அதனால கேசரிய அப்படியே செய்துட்டு, வடையும் பொரிச்சாச்சுது. காலையிலே இந்த வடையும் பொரிச்சு, இந்த கேசரியும் நம்ம செய்துட்டோன்னு வைங்களேன், அப்படி ஃபெஸ்டிவல் வைப்ஸ் வந்து அப்படியே வீட்ல வந்துரும். இந்த மாரி ஃபெஸ்டிவல் நாட்கள் எல்லாமே, நான் அந்த இட்லிய இந்த மாரி தான் நான் பூ மாதிரி அழகாட்டு அவிச்சு எடுத்துறது, டிசைன் பண்ணிட்டு, வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தா கூட இந்த மாதிரி தான் அழகாட்டு நான் டிசைன் பண்ணி இட்லி நான் அவிக்கிறது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும்ல, அதனால. அதுவும் நம்ம சமைச்சுட்டு இந்த மாரி அழகா வீட்ல வச்சோன்னா, பார்க்குறதுக்கும் அழகாட்டு இருக்கும். வேலையெல்லாம் காலையில முடிச்சுட்டு, நான் போட்ட கோலம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு வெளிய பார்க்குறதுக்கு வந்தாச்சுது. உங்களுக்கு ஒரு சீக்ரெட் தெரியுமா? இந்த கோலம் வந்து நான் சாக் பீஸ் வச்சு தான் போட்டது. இங்க கோலப்பொடி ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் இருக்கும். அதுவே ரூ. 200. அதனால நான் சாக் பீஸ் வச்சு தான் போடுவேன். எங்க போனாலும் நம்ம பாரம்பரியத்த மறந்து விடக்கூடாதுல்ல. மத்தியானத்துக்கு இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி தான் நான் பண்ணேன். வழக்கமாட்டு சாம்பார், அவியல் அதெல்லாம் செய்றது. இன்னைக்கு சிம்பிளாட்டு ஈஸியா இந்த மாரி ஒரு வெஜிடபிள் பிரியாணி பண்ணிட்டு, ஒரு ரைத்தாவும் செய்தாச்சுது. காலையில பண்ண இந்த வடை, கேசரி எல்லாமே இருந்துச்சுது. சிம்பிளான லஞ்ச் தான். ஈவினிங் வந்து கோவிலுக்கு போலான்ட்டு கிளம்பியாச்சுது. 6 மணி இருக்கும். இங்க ஈஸ்டர், அ நம்ம தமிழ் நியூ இயர், பொங்கல் எதுக்குமே இங்க லீவு குடுக்க மாட்டாங்க. இங்க இந்த அரப் ரிலேட்டடாட்டும் இருக்கக்கூடிய மொஹரம், இல்லன்னா ஈது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு 3, 4 நாள் லீவ் இருக்கும். மீதி எதுக்குமே லீவ் இருக்காது. கோவிலுக்கு போயிட்டு நைட்டு வந்து பிரியாணியே சாப்பிட்டுட்டேன். எனக்கு இந்த பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே தமிழ் நியூ இயர் சிறப்பாட்டு தொடங்கிட்டுது. அடுத்த நாள் இங்க ஆக்சுவலாட்டு விசு. சில டைம்ல நமக்கு அந்த 14 மலையாள நியூ இயரும், தமிழ் நியூ இயரும் சேர்ந்து வரும். இந்த வாட்டி நமக்கு அடுத்த நாள் வந்திருந்துச்சுது. மலையாள நியூ இயர் எனக்கு நெறைய மெமரீஸ் எனக்கு உண்டு. ஒண்ணு வந்து நமக்கு கன்னியாகுமரிக்கு அடுத்த ஸ்டேட்டு தான். அதனால இன்னுமே வந்து இந்த மலையாள இது கூட கொஞ்சம் அட்டாச்மெண்ட் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அது மட்டும் கிடையாது, நம்ம வீட்டு பக்கத்தில எல்லாரும் மலையாளிஸ் தான் இருக்காங்க. அதனால இன்னுமே நெறைய மெமரீஸ் எனக்கு இந்த விசு, ஓணம் இதெல்லாம் வரும்போது நெறைய மெமரீஸ் வரும். அதுக்காகவே எப்போதும் அந்த விசுவெல்லாம் வந்தாச்சுன்னா, ஏதாவது இந்த மாரி நான் ஷேர் பண்றது. இது வந்து விசு கட்டான்ட்டு ஆக்சுவலா நான் ரெசிபி போட்டிருக்கிறேன். அவங்க நம்ம இட்லி சாம்பார்லாம் பண்ற மாரி, அவங்க விசு கட்டான்னு ஒண்ணு பண்றாங்க. அது நார்மலாட்டு ப்ரவுன் ரைஸ தேங்காய் பால் வச்சு வேக வச்சுட்டு, சர்க்கரை தண்ணி அத வச்சு அ தொட்டு சாப்பிட்றது. காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்க பண்ணிடுறாங்க. மத்தியானத்துக்கு நான் கடையில தான் சாப்பாடு வாங்கினேன். வீட்ல முந்தியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது சேர்ந்து எல்லாருமே சமைக்கிறது. இப்போ நம்ம வீட்ல அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு இடத்துக்கா போயிட்டாங்க. பிள்ளைங்கலாம் ஒவ்வொரு இடத்துக்கா போயிட்டாங்க. நம்ம நெறைய அவியல், துவரன் அது இதுன்ட்டு நெறைய சமைக்கணும்ல. இது ஈஸியாட்டு கடையில வாங்கிடலாம். அதனால கடையிலேயே இப்போ சொல்ல போயாச்சுன்னா நம்ம ஊர்லேயே எல்லாரும் இந்த மாரி தான் வாங்குறாங்க. கேரளாலே நெறைய பேர் இந்த மாதிரி தான் பாக்ஸாவே வாங்கிடுறாங்க. வீட்ல ஒரு 4 ஃபேமிலி சேர்ந்து இல்லைன்னா 2, 3 ஃபேமிலினா நம்ம நெறைய இந்த மாரி சமைக்கலாம். இது வந்து சரி ஓகேன்ட்டு கடையில வாங்கியாச்சு. என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். எல்லாமே அதாவது அ சாம்பார், பருப்பு, கேரளா சாப்பாடுன்னு சொல்றனால மட்டா ரைஸ், அந்த ப்ரவுன் ரைஸ் இருக்குல்ல, அது இருக்கும். பச்சடி, கிச்சடி, பாயாசம் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே வச்சுட்டு பார்க்கறதுக்கு அழகா இருக்குல்ல. என்னலாம் வச்சிருக்குதுன்னு பார்க்கலாம்.
பருப்பு, நெய், ரசம், சாம்பார், அடப்பிரதமன், ரவை கோதுமை ரவை பாயாசம், மட்டா ரைஸ் அந்த ப்ரௌன் ரைஸ் இருக்குல்ல அது, அவியல், இது ஊறுகாய், இது இஞ்சி புளின்னு சில இடங்களில் சொல்லுவாங்க. சிலர் புளி இஞ்சின்னு சொல்லுவாங்க. சிலர் இஞ்சி கறின்னு கூட சொல்லுவாங்க. அது அது ஓலன், இது காளான். இது ஸ்வீட்டாகும் இது. அதில் கிரேப்ஸ் எல்லாம் போட்டிருக்குறாங்க. இது பாவக்காய் பச்சடி, பீட்ரூட் கிச்சடி, துவரன், முட்டைக்கோஸ் துவரன், எரிசேரி. இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பப்படம், பழம், இந்த மோர் மிளகா இருக்குல்ல அதை இங்கே கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. அப்புறம் சிப்ஸ், சக்கரவரட்டி, அதை உப்பேரி சுக்கேரி அப்படின்னு சொல்கிறாங்க. பாயாசம் இதுதான் அடை பாயாசம். இது கோதுமை ரவையில் செய்த பாயாசம். இங்கே நிறைய பாயாசமும் தனியாட்டு கடையில் இருக்குது. நம்ம வாங்கன்னா வாங்கிக்கலாம். இது எல்லாம் அந்த பீட்ரூட் பச்சடி இருக்குல்ல அது நீங்கள் வீட்டில் யாராவது இந்த மாதிரிலாம் இலை சாப்பாடெலாம் நீங்கள் வைக்கிங்கன்னா பீட்ரூட் பச்சடி நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அந்த இலையில். இந்த பப்படமே ஆக்சுவலாக கேரளா பப்படம். நம்ம நார்மலாக நம்ம ஊர்லலாம் பண்ணுவோம்ல அந்த பப்படம் கிடையாது. அவியல், எரிசேரி, பச்சடி, கிச்சடி, புளி இஞ்சி, ஊறுகாய், ஓலன், காளான், பருப்பு, நெய், சாம்பார். இது எல்லாம் சாப்பிட்டுட்டு இது ரெண்டும் பாயாசம். இது எல்லாம் சாப்பிட்டுட்டு ஆக்சுவலாக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல அது உங்களுக்கு சொல்ல போயாச்சுன்னா அந்த கேரளா இருக்குல்ல அங்கே உள்ள அதே ட்ரெடிஷன் தான் அப்படி தான் இருக்கும். இந்த இலையில இந்த பாயாசம் இருக்குல்ல இதை பழம், பப்படம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிட்றது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா பாயாசத்துக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சேமியா பாயாசம், அரிசி பாயாசம், பருப்பு பாயாசம் எந்த பாயாசமாக இருந்தாலும் அந்த பாயாசத்தில் இந்த பழம் பப்படம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ஒவ்வொரு பண்டிகைகள் வரும்போதும் ஒவ்வொன்றும் நம்ம வரும்போதும் நல்லதே நடக்கட்டும் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட நல்லா ப்ரேயர் பண்ணுறேன். தேங்க்யூ.